بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد، وقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين. صدق الله العظيم. عن سعد بن أبي وقاص أن رسول الله صلى الله عليه وسلم قال: دعوة ذي النون إذا دعا ربه في بطن الحوت: لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين، فإنه لم يدع بها رجل مسلم في شيء قط إلا استجاب الله له. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரை அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு துலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான குறுகிய கால வாழ்க்கைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்துல வழங்கி இருக்கிறார். இந்த சுருக்கமான வாழ்க்கையில மனிதர்கள் வாழ்ந்து அவன் மௌத்த சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில பல இன்றியமையாத நிலைமைகளை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். உதாரணமாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பம் என்ற ஒரு பகுதி இருந்தா துன்பம் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதி இருக்கும். அதே போல லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருந்தா நட்டம் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதி இருக்கும். லேசு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருந்தா கஷ்டம் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதி இருக்கும். ஹயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தா மவுத் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு நிலைமை இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில மனிதன் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இந்த நிலைமைகள் மனித வாழ்க்கையில மாறி மாறி வரும் என்றதுல சந்தேகம் இல்லை. எனவே அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய இந்த இன்றியமையாத நிலைமைகள்ல மிக முக்கியமான ஒரு நிலைமை தான் மனிதர்கள் அதிகம் முகம் கொடுக்கிற ஒரு நிலைமை தான் சோதனைகள் என்று சொல்லக்கூடிய நிலைமை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுருக்கமான வார்த்தையில பெரியோரு விளக்கத்தை சொல்லி முடிச்சிட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மை யுரிதில்லாஹு பிஹி கைர யுஸிபு மின்ஹு. எந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நலவ நாடுறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் என்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார்த்தை ரொம்ப சுருக்கம் தான், இந்த வார்த்தை ரொம்ப லேசான வார்த்தை தான். ஆனா சிந்திக்கக்கூடிய விடயங்கள் இந்த வார்த்தையில நிறைய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொல்லிட்டாங்க தான், ஆனா இந்த வார்த்தைக்குள்ளால நிறைய அர்த்தங்கள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். ஒரு மனிதன் இந்த மனிதனுக்கு அல்ல நலவ நாடுறானோ அந்த மனிதனை சோதிப்பான் என்றா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில அல்லாஹ்க்கு பொருத்தமாக வாழக்கூடியவர்கள், அல்லாஹ் நன்மையை நாடக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் சோதிப்பான். அதனுடைய சுருக்கமான விளக்கம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுப்தல ரஜுலு அலா ஹஸ்பி தீனிஹி.
மனிதர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மார்க்கம் நீக்குதோ அந்த அளவுக்கு தான் சோதனை வரும். இந்த வார்த்தையை தெளிவா விளங்கி உள்வாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில எவ்வளவு மார்க்கம் நீக்குதோ, எவ்வளவு தீனோட தொடர்பு வச்சிருக்கிறாரோ அவ்வளவு சோதனை வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுப்பான். தொடர்ச்சியாக சொன்னாங்க, எந்த மனிதன் மார்க்கத்துல உறுதியாயிக்கிறானோ, ஈமான்ல உறுதியாயிக்கிறானோ, அவனோட வாழ்க்கையில சோதனையும் கூட ஆகி. எந்த மனிதனுடைய வாழ்க்கையில எந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஈமான் குறைவாயிக்குதோ, ஈமான் குறைவாயிக்குதோ அல்லாவோட நெருங்க வைக்கிற சோதனை சோதனையும் வாழ்க்கையில குறைவாதானே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சோதனைகள் இன்னும் ஒரு பகுதி இருக்குது. ஒரு மனிதன் வாழ்க்கையில செய்யக்கூடிய தவறின் காரணமாக ஏற்படக்கூடிய சோதனை. இதுக்கு சோதனை சொல்றது இல்ல. குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. சில மக்கள் தவறா விளங்கி கொள்வார். சில மனிதனுடைய வாழ்க்கையில இந்த அமளிபாதத்தும் இல்ல, ஆனா அவன் வாழ்க்கையில சோதனை உண்டு. அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தைக்கு, இந்த சோதனைக்கெல்லாம் சோதனை என்று குர்ஆன்ல சொல்லல, இதுக்கு சொல்றான் அதாப் என்று, வேதனை என்று சொல்றான். யுபுத்தலாண்டா குர்ஆன்ல சொன்ன சோதனை முஸ்லிம்கள் முஃமினான் அடியாருக்கு வர சோதனை இதே இபுத்தலா என்ற பெயரை கொண்டுதான் அழைக்கப்படும். இதுதான் சோதனை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வஇத் இப்தலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத் அல்லாஹ் சோதிச்சான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பாவிக்கிறான் அதாப். இந்த மனிதர்கள் பாவம் செஞ்ச மனிதனுக்கு வார சோதனை இது, அவனுக்கு வார சோதனைக்கு பெயர் சோதனை அல்ல, அது அதாப், வேதனை சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்கட வாழ்க்கையில எவ்வளவு மார்க்கம் ஈக்குதோ, எவ்வளவு ஈமான்ல உறுதியாக ஈக்கிறோமோ அவ்வளவு வாழ்க்கையில சோதனை வரும். அதுல சந்தேகம் கிடையாது. அதுதான் எங்கட சமூகத்திலே நடைமுறை வாழ்க்கையில எங்களுக்கு பார்க்கையிலும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பேணுதலா ஈக்கிறார், வாழ்க்கையில ரொம்ப பேணுதலா ஈக்கிறாரு, தொழுகையில பக்குவமா ஈக்கிறார், நோம்புடைய விஷயத்துல பேணுதலா ஈக்கிறாரு, ஜகாத் சரியா கொடுக்கிறாரு, ஹஜ் உம்ரா சரியா செய்யறாரு, வாழ்க்கையில குர்ஆனோட தொடர்பு இருக்குது, ஹராம் ஹலால்ல பேணுதலா ஈக்கிறாரு, வாழ்க்கையில இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில முழுமையா இருக்குது. ஆனா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாரு, சரியான சோதனைக்கு முகம் கொடுக்கிறாரு, சரியான பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறாரு, எவ்வளவு சோதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாரு, நிம்மதி இல்லாம வாழ்றாரு. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சோதனை இதுதான், சொன்ன சோதனை இதுதான். வாழ்க்கையில அமல் செஞ்சு ஒரு மனிதனுக்கு சோதனை வருவதா, இபத்தலா என்று சொல்லக்கூடிய சோதனைக்கு கீழே இருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர சோதனை. என்னுடைய பேச்சை நீங்க விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சோதனைன்றது ரொம்ப ஆழமான விஷயம், மேலோட்டமா விளங்கப்படுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் பாவம் செஞ்சு வார சோதனை, நான் ஆரம்பத்துல சொன்னதை போல அது சோதனை அல்ல, அது வேதனை. அவன் வாழ்க்கையில அவன் கையால் அவன் சம்பாதிச்சது. அப்ப சோதனை என்று சொல்லக்கூடிய நேரம் ஒரு முஸ்லிமுடைய முஃமினுடைய வாழ்க்கையில சோதனை ஒரு நலவுதான். அது நலவென்றதுல சந்தேகம் இல்ல. இன்னும் ஒரு மனிதன் நீக்கிறார் வாழ்க்கையில, அவர் வாழ்க்கையில தவறுகள் எல்லாம் செய்யறார். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வாசமும் அவருடைய வாழ்க்கையில இல்ல, தொழுகையில பக்கமும் மாறல்ல, குர்ஆனோட தொடர்பும் இல்ல, வாழ்க்கையில இஸ்லாமே இல்ல, இஸ்லாத்துடைய வாசம் இல்லாம வாழ்றாரு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா இந்த மனிதன் ரொம்ப சுகண்டியா உலகத்துல வாழ்றாரு, ரொம்ப சுகண்டியாக வாழ்றாரு, எந்த கஷ்டமும் இல்ல. அதுதான் நடைமுறை வாழ்க்கையில் அதிகமானவங்க இதான் சொல்றேன். நாங்க அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறோம், நாங்க அல்லாஹ்க்கு ரொம்ப பொருத்தமா இருக்கிறோம், ரொம்ப ஹராம் ஹலால்ல பேணுதலா கவனமா வியாபாரம் செய்யறோம். ஆனா எங்களுக்கு தானப்பா சோதனை, அவன் ஹராத்தை தான் செய்யறான், ஆனா அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருக்கிறானே. நாங்க ஹதீஸ பிழையா விளங்கிட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில சொத்து செல்வம் ஈக்கிறதும் சோதனை தான், அவன் கிட்ட இருந்து எடுக்கிறதும் சோதனை தான். அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமினன் நாஸி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப். மனிதர்கள்ல கொஞ்சம் பேர் ஒரு ஓரமா இருந்து அமல் செய்வான். அதுல ஃபஇன் அஸாபஹு கைருன் துமஅன் நபி, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில சில விஷயங்கள் நலவுகளை ஏற்படுத்தி கொடுத்தா, கயிறுகளை கொடுத்தா, அதை கொண்டு அல்லாஹ் பொருந்தி கொள்வார். மாஷால் அல்லாஹ் தந்திக்கிறான், அல்லாஹ் ரஹ்மத்துல பார்வை பார்த்துக்கிறான், எங்கட மேல இறக்கம் வச்சுக்கிறான். இப்படி நலவை கொடுத்தா மட்டும் பொருந்தி கொள்வாரு. வஇன் அஸாபத்துஹு ஃபித்னத்துன் இன்கலப அலா வஜ்ஹி கஸிர துன்யா வல் ஆখিরা. குர்ஆன் சொல்லுது,
ஆனா இவருடைய வாழ்க்கையில தப்பி தவறி ஒரு கெடுதலை கொடுத்தேன்டா வேற என்ன தெரியுமா சொல்லுவாரு, எங்களுக்கா இது வரணும், அல்லாட பக்கத்திலிருந்து மோச திருப்பி கொள்ளுவாரு. குர்ஆன் செல்லுது, யாரு நல்லது கொடுக்க போகல எடுத்துக்கொண்டும் அது தீயதை தரக்கூடிய நேரம் மோச திருப்புறானோ ஹசிரத் துனியா வல்லாஹிரா, துனியாட ஆகிரத்துடைய நஷ்டவாளி அவன் தான் என்று குர்ஆன் செல்லுது. அதனால அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபஜ்ர்ல விளங்கப்படுத்துறானே, வஅம்மா இதா மப்தலாஹு ஃபயக்ஃபு, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி கொண்டு வரான், ஃபயக்கூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில அவனுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான், சிறப்பாக வாழ வைக்கிறான். இவன் இப்ப சொல்றான் ஃபயக்கூலு ரப்பி அக்ரமன், ஏண்ட ரப்பனையே கண்ணியப்படுத்திட்டான், கண்ணியமா வச்சுக்கிறான். ஏன் வாழ்க்கையில எல்லா சுகண்டியும் கிடைச்சிட்டு. ஆனா வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயக்கூலு ரப்பி அஹானன், இப்ப ரிஸ்க்ல கொஞ்சம் குறைவாக்கிட்டான், அல்லாஹ் கொஞ்சம் சோதனையை கொடுத்துட்டானா இப்ப அல்லாஹ் என்னைய கேவலப்படுத்திட்டான், என்னைய கைவிட்டுட்டான். ஒரு நாலு முஸ்லிமான முஃமினான அடியான் இப்படி வார்த்தை பாவிக்கிறது. ஏனென்றா முஸ்லிமுக்கு முஃமினுக்கு வார சோதனை ஒரு ரஹ்மத், ஒரு அருட்கொடை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் ஒரு ரஹ்மத் என்றதாக சொல்றோம் என்றா, முஸ்லிமுடைய முஃமினுக்கு வரக்கூடிய சோதனையின் மூலமா உலகத்துல பாவங்கள் மன்னிக்கப்படும். அவன் முஸ்லிமுடைய வாழ்க்கையில தவறுதலா நடந்த பாவங்கள் ஈகுதே, இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். அவன் தரஜாக்களை கண்ணியங்கள் எல்லாம் துனியால உயர்த்துவான். அதுக்குதான் இந்த சோதனை வந்தா ஈமான் இல்லாத வார்த்தை வாரல்ல, பொறுமையா பேணணும் வாழ்க்கையில. நீங்க யோசிக்கணும், நான் அல்லாவோட தொடர்பாகிறேன், ஹராமலால பேணுதல் ஆகிக்கிறேன், சரியா சுஜூத் செய்யறேன், எல்லாம் நடக்குது. ஆனா சோதனை வருவதுன்னா அல்லாஹ் என்னோட இறக்க வச்சுக்கிறான். இத விளங்கலையா நாங்க நஷ்டவாங்க. ஆனா நாங்க இதை விளங்குறோம் இல்லையே வாழ்க்கையில. நாங்க இதை விட்டுட்டு நாங்க தேவையில்லாத வார்த்தை தானே பேசுறோம். சோதனை இதே நாங்க அமளிபாத செய்யாம எங்கட வாழ்க்கையில சோதனை வந்துட்டா விளங்கணும், அல்லாஹ் ஏன மேல கோபமா இருக்கிறான். இத நாங்க விளங்காதைத்தான் இந்த இடத்துல பிரச்சனை. ஏன் இந்த இடத்துல பொறுமை செய்ய சொல்றோம் என்றா, இபாதத் செஞ்சு அமல் செஞ்சு அல்லாஹ்வோட தொடர்பு ஐந்து சோதனை வந்து அந்த இடத்துல பொறுமை செய்யுங்க என்னன்னு சொல்றோம் தெரியுமா? இந்த ஹதீஸுடைய வார்த்தையை பாருங்க, இந்த மௌத்து வரைக்கும் இந்த வார்த்தையை நினைவே. குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரிய நீண்ட ஹதீஸ். அத முடிச்சாங்க எப்படி என்றா, வமா யஸாலுல் பலாஉ பில் அப்தி ஹத்தா யம்ஷி அலா லஹ்தில் அர்லி லைஸ அலைஹி பில் ஹதீஆ, லைஸ அலைஹி ஹதீஆ. அவன் வாழ்க்கையில ஒரு முஃமினான முஸ்லிமான அடியானுக்கு சோதனை வருவது எப்படி வருவது என்றா, ஒன்றுக்கு புற ஒன்று வருவது, ஒன்று முடியுது இன்னொன்று வருவது. என்னடா இது இப்படியும் சோதனையா வாப்பா, இப்பதான் ஒன்று முடிஞ்சு அதுக்குள்ள அடுத்ததா ஒன்றுக்கு புற ஒன்று வந்து கொண்டே இருக்கும். இவர் பொருள்றாரு உருள்றாரு, ஏலா கஷ்டம் கவலை. ஆனாலும் அல்லாஹ்வோட ஈக்கிற தொடர்ப ஒரு நாளும் முடிக்கிறது. அவருடைய வாழ்க்கையில ஈமான்ல குறைவரையும் இல்ல, இபாதத்துல அவர் குறை செய்யும் இல்ல, பொறுமையோட ஈக்கிறாரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பிரச்சனைகள் சோதனைக்கு ஒரு முடிவு வரும். அவன வாழ்க்கையில நாங்க எப்படி முடிவுன்ற கொடுப்போம் தெரியுமா? ஒரு நேரம் வரும், உலகத்துல நடமாடுவான், அவன் வாழ்க்கையில எந்த பாவமும் நீக்காதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றா கொடுத்த சோதனைக்கு பொறுமை செஞ்சானே, அந்த பொறுமைக்கு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். எல்லா பாவமும் வாழ்க்கையில மன்னிக்கப்படும். அவன் வாழ்க்கையில இஸ்திக்ஃபார் செஞ்சது கபூலோ இல்லையோ, அவன் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சோ இல்லையோ, நான் தந்த சோதனைக்கு பொறுமை செஞ்சியே, அந்த பொறுமைக்கு கூலி உன் எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்முல் ஜஸாஇ மா இல்முல் பலா என்றார். சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு மகத்தான கூலி ஒண்ணும் என்றா, பெரிய கூலி ஒண்ணும் என்று எதிர்பார்க்க, அல்லாஹ் கிட்ட இருந்து பெரிய வெகுமதி ஒண்ணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரிய வெகுமதி எதிர்பார்க்கிறீங்க, பெரிய பலாய் முசீபத்தோடு எதிர்பாருங்கண்டா. பெரிய சோதனைக்கு பொறவுதான் பெரிய வெகுமதி. இததான் குர்ஆன் ஒரு தடவை அல்ல 2 தடவை சொல்லுது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக கஷ்டத்துக்கு பொறவுதான் அல்லாஹ் லேச தருவான். லேசிக்கு பொறவு அல்ல கஷ்டம், கஷ்டத்துக்கு பொறவுதான் லேசி. பொறுமை செய்றீங்களா இல்லையா, ஈமான் விடுறீங்களா இல்லையா? நாங்க எங்களுக்கு வார சின்ன சின்ன சோதனையை பாக்குறோமே, அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. வாழ்க்கையில கொடுத்த சோதனை லேசிப்பட்ட சோதனை இல்ல. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஷத்தன் நாஸி பலாஅன் அல் அன்பியா. வந்த சோதனையில ரொம்ப பயங்கரமான சோதனை வந்துச்சு நபிமாருக்கு தான். அவ்வளவு பயங்கரமா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எந்த அளவுக்கு என்றா, வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூலு
வல்லதீன ஆமனு மஅஹு மதா ரசூலுல்லாஹ், எப்படா அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும் என்று சொல்ற அளவுக்கு அவங்களோட ஈமான நாம உசிப்பி பார்த்தோம் என்று குர்ஆன் சொல்லுது. அவ்வளவுக்கு ஈமான புடிச்சு பார்த்தோம். எப்படி ஈமான விடுறாங்களா இல்லையா, இஸ்லாத்தை விட்டு போறாங்களா இல்லையா, அவ்வளவு பயங்கரமாக நபிமார்கள் சோதிக்கப்பட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த எல்லா நபிமாரும் வாழ்க்கையில சோதிக்கப்பட்டாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு நபியுடைய ஒரு வரலாறு ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையில எவ்வளவு பயங்கரமாக சோதிக்கப்பட்ட நபிமார்கள் ஒருத்தர் இந்த நபிங்கிறாங்களே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க அல்லாஹ்வுடைய ஒரு ரசூலும் தான் நபியும் தான். உலகத்துக்கு வந்த 1,24,000 நபிமார்கள்ல எல்லாத்தையும் அல்லாஹ் ரசூலாக மாத்தல. 313 பேர் தான் ரசூல். எல்லா நபிமாரும் ரசூல் இல்ல, ஆனா எல்லா ரசூல்மாரும் நபி. சொல்லுவாங்க மந்தியக்குடைய பாடத்தில் உலமாக்கள் கிட்ட கேட்டா தெரியும், இந்த உமும் ஹுசூஸ் முத்லக் என்று சொல்லுவாங்க லொஜிக்குடைய பாடம். இதுல சொல்லுவாங்க எப்படி என்றா, குல்லு ரசூல் நபியுன், எல்லா ரசூலும் நபி தான், ஆனா வபஅதுன் நபி ரசூலுன் என்றா நபிமார்கள்ல கொஞ்சம் பேர் தான் ரசூல் ஆயிப்பா. விளங்குறமாய் செல்லணும் என்றா, காகம் எல்லாம் கருப்பு தான், ஆனா கருப்பாய்க்கிறது எல்லாம் காகம் இல்லை. அத போல வந்த நபிமார்கள்ல எல்லாம் ரசூல் இல்ல, கொஞ்சம் பேர் தான் ரசூல். அதுல அல்லாஹ்வுடைய நபியும் ரசூலின் ஒருத்தர் தான் ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மிக முக்கியமான ஒரு நபி இஸ்லாத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில கொடுக்காத நிஅமத் இல்ல. 70 வருஷ காலம் எண்ணற்ற நிஅமத்தை வாழ்க்கையில கொடுத்தார். 70 வருஷம் வாழ்க்கையில 70 வயது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா வாழ்ந்தார். எல்லா பிரச்சனையிலிருந்தும் நிவாரணம், அவங்களுக்கு எல்லா பிரச்சனையிலும் நிவர்த்தி, சோதனை இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு வாப்பா. சில தஃசீர்கள்ல பதிவு செய்யறாங்க 26 பிள்ளைகள். சில தஃசீர்கள்ல சொல்லப்படுவது 20 பிள்ளைகளுக்கு வாப்பா. எத்தனையோ மனைவிமார்களுக்கு கணவன், எத்தனையோ வேலையாட்களின் அவங்களுக்கு கீழால, எத்தனையோ காணி பூமிக்கு சொந்தக்காரன், எத்தனையோ கால்நடைகளை வச்சு பராமரிச்சாங்க. ஆனா இந்த நேரத்துல சுகண்டியா வாழ்றாங்க. இப்ப என்ன செஞ்சான், ஷைத்தான் விட மாட்டான். இப்ப ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துல பக்கம் பார்வை திரும்புது. அல்லாஹ் கிட்ட போய் சொன்னான், ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உனக்கு நன்றி உள்ளவன வாழ்றேன்னு நீ கூறிக்கிறாய், ஆனா அவங்க நன்றி உள்ளவன வாழ்றாங்க, நீ குடிச்சிக்கிற நிஅமத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க, நீ கொஞ்சம் கலட்டி பாரு, அப்ப ஈமான விட்டுருவாங்கடா. இப்ப அல்லாஹ் தஆலா முழு அதிகாரத்தை தஃசீருல் குர்துபி இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் கொண்டு வராங்க. முழு அதிகாரத்தை ஷைத்தான கையில கொடுக்கிறான். உனக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத் எப்படி சோதிக்கணுமோ நீ சோதி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கிதாபில் எழுதுறாங்க, உலமாக்கள் தஃசீர்ல பதிவு செய்யறாங்க. தஃசீருல் ஜலாலை, தஃசீருஸ் சாவி, அதே போல குர்துபியில் இந்த சம்பவத்தை கொண்டு வராங்க வரலாறு. கிதாபில் எழுதுறாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு கொடுத்த முதல் சோதனை என்ன தெரியுமா, ஒரே தடவையில 20 பிள்ளைகளையும் அல்லாஹ் மௌத்தாக்கினான். உள்ளத்தால கொஞ்சம் கல்பால யோசிங்க, ஒரு தடவையில 20 பிள்ளையும் மௌத்து. ஒன்று மௌத்து அடக்கி அடுத்த மௌத்து, 2வது அடக்கி 3வது மௌத்து, தொடர்ச்சியா மௌத்து பிள்ளைகள். பயங்கரமான ஒரு சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் பக்ரால, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், வல் அன்ஃபுஸ், குடும்பத்துல மஹப்பத்தான உயிரை எடுத்து சோதிப்போம், வத் தமராத் என்று அல்லாஹ் சொல்றான். தமராத் என்றா உம்மா வாப்பா ஹயாத்தோட இங்க போல சின்ன பிள்ளையில மௌத்தாக்குது. ஏனென்றா இது ரொம்ப பயங்கரமான சோதனை. அவங்க அந்த மௌத்தாவின பிள்ளைகள் மௌத்தாவின உம்மா வாப்பா கிட்ட கொஞ்சம் கேளு, ரொம்ப பயங்கரமான ஒரு சோதனை. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த உம்மா வாப்பா சின்ன பிள்ளையில பறி கொடுக்குறாங்களோ உலகத்துல, சின்ன பிள்ளைல போல பிள்ளைகள் மௌத்தாகுதோ, அந்த உம்மா வாப்பாவுடைய கவலைக்கு பகரம் கியாமத்துல சொர்க்கம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருவது, கை குழந்தையா ஒரு குழந்தை பூரணம் அடையாத நிலைமையில தாயிட வயிற்றுலேருந்து மௌத்தாகினாலும் அந்த குழந்தை உம்மாவுடைய தொப்புள் கொடிய பிடிச்சு கொண்டு கியாமத்துல சொர்க்கம் போக வேண்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப யோசிங்க, எவ்வளவு கவலையான ஒரு செய்தி, அவ்வளவு கவலை சுட்டின் இவ்வளவு தரஜாக்கள் எல்லாம் கொடுக்கிறான் உலகத்துல. சின்ன பிள்ளைகள் எல்லாம் எல்லா பிள்ளையும் மவுத், பயங்கரமான சோதனை. அதுக்கு பின்னால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதுல இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆவல்ல, அதுக்கு அடுத்த கட்ட மனைவிமார்கள் எல்லாம் பிரிஞ்சு போனாங்க. சிலவங்க தலாக் கொடுத்தாங்க, சிலவங்க என்ன செஞ்சாங்க, மரணத்தால பிரிஞ்சு போயிட்டாங்க, மௌத்தாவிட்டாங்க. யாரும் இல்ல, ஒரே ஒரு மனைவி, ரஹ்மா அல்லது ரஹீமா சொல்ற ஒரு மனைவி தான் கலந்து, இவங்க மட்டும்தான் நீந்தான்.
அதுக்கு பின்னால கொஞ்ச காலம் போகுது, காணி பூமி எல்லாத்தையும் எல்லாம் நெருப்ப வச்சு அழிச்சு போட்டான். கால்நடை எல்லாம் செத்து எல்லாத்தையும் எல்லாம் மரணிக்க வச்சான். இப்ப ஒன்றுமே இல்ல வாழ்க்கையில. இப்ப ஒன்றுமே இல்லாம ஈக்கிறதுக்கு இடம் இல்லாம எல்லாத்தையும் இழந்துட்டு காட்டுக்கு வாராங்க அந்த மனைவியோட. கிதாபில் எழுதுறாங்க, மனைவியில தம்பி 2 பேர், இல்லாட்டி மனைவியும் அவரும் மட்டும் காட்டுல வசிக்கிறான். ரொம்ப சுகண்டியா வாழ்ந்தவங்க. ஆனா ஈமான் உடல்ல. இவ்வளவு சோதனை வந்து உடல்ல. இப்ப அல்லாஹு தஆலா ஷைத்தான் என்ன செஞ்சான், எல்லாம் பிடிச்சு பார்த்தோமேலா, இப்ப பிடிக்கணும் எங்க பிடிக்கிற, இப்ப எடுக்கிறது ஒண்ணும் இல்ல. இப்ப என்னத்தை கழட்டோம், இவர்கிட்ட இருந்து கழட்டுறது ஆஃபியத்தை. உடம்புல ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் இங்கே சரியான முக்கியம். சொத்து செல்வத்தை விட முக்கியம் ஆரோக்கியமே. கை வச்சது ஆரோக்கியத்துல கழட்டினாங்க. அப்படியே பயங்கரமான ஒரு நோயை கொடுத்தாங்க. தஃசீர் இப்னு கஸீர்ல எழுதப்படுவது, தஃசீர் பைபாவியில எழுதப்படுவது, இதுவரைக்கும் வந்த எந்த இமாம்களும், இதுவரைக்கும் வந்த இந்த காலம் வரைக்கும் வந்த எந்த இமாமும் ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு வந்த நோயிட பேரை கிதாபில் எழுதியில்லை. என்ன நோய் என்றே தெரியாது. நோய் தெரிஞ்சாதான் மறந்து செய்யுது. நோயே தெரியா, அவ்வளவு பயங்கரமான நோய். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, சில உலமாக்கள் 7 வருஷம் என்றாங்க, சில உலமாக்கள் 9 வருஷம் என்றாங்க. ஆனா முக்கியமான சில இமாம்கள் தஃசீர்ல எழுதிக்கிறாங்க 18 வருஷ காலம் நோய். 18 வருஷ காலம் உடம்புல ஈக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சேதம், பயங்கரமான சேதம். எந்த அளவுக்கு சேதமாகிட்டு கடைசியில விளங்கப்படுத்துறது, பயங்கரமான சேதம். 2 நாவும் உள்ளத்தை தவிர உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சேதம். புழுக்கள் அரிக்க ஆரம்பிச்சுட்டு உடம்பு. உசுரோட இந்த ஒரு மனுஷன் உடம்ப புழு அரிக்கிறேன்டா, எப்படி பயங்கர சோதனை. ஆனாலும் ஈமான் உடல்ல. இப்ப மனைவி ரஹீமா வந்து சொல்றாங்க, அவங்க தான் பார்த்து கொண்டாங்க, வேலைக்கு போயிட்டு உணவு தேடி வந்து கொடுத்தாங்க, இவருக்கு போகலாம். இந்த நேரத்துல சொன்னாங்க, ஊர்ல ஒரு மனுஷன் நீக்கிறாரு, அவர் எல்லாத்தோட நோயும் சோமாக்குறாரு. யாரு செய்தான்? எல்லாத்தோட நோயும் சோமாக்குறாரு. அவரை சோமாக்கினது கூலி ஒண்ணும் கேட்கிறாரு இல்ல, அவர்கிட்ட சொல்லணும் என்ன நோயை சோமாக்கினது நீத்தான் என்று சொல்லும். இப்ப இவங்களுக்கு விளங்கிட்டு சைத்தான் தான் சூழ்ச்சி செய்யறாரு ஈமான காலத்தை. அப்படி சரி விடுவோம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஹுத் பியதிக திக்தன் ஃபத்ரிப் பிஹி வலா தஹ்னத் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு புல்லு கெட்ட எடுத்து மனைவிக்கு அடிங்க என்று குர்ஆன் சொல்லுது. புல்லு கெட்டொண்டு எடுத்து மனைவிக்கு அடிங்க என்று குர்ஆன் சொல்லுது. உடன்படிக்க ஒரு நாள் மீறவான சத்தியத்தை குர்ஆன் சொல்லி சூரத்து சாதுல அல்லாஹ் சொல்றான். நீ அப்படி சென்னா அல்லாஹ் தானே சொல்றான், இதா மரில்து பஹுவ யஸ்மி, சோமாக்குறதும் அவன், நோயை கொடுக்கிறதும் அவன். அப்ப எப்படி இன்னொருத்தன் சோமாக்குவான் என்ன நோய? அப்ப அவன் சைத்தான் தான். அப்படி சொல்லலாம். அப்பயும் அவங்க நோயை சோமாக்க போகல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த நேரத்துல மனைவி ரஹீமா உணவு தேடி வெளியில போறாங்க. போன நேரத்துல இவ்வளவு நேரம் அரிச்ச புழுக்கள் அவருடைய உள்ளத்தை தொட ஆரம்பிக்குது, கல்ப தொட ஆரம்பிக்குது. இப்பதான் ஏழாத கட்டம். இதுவரைக்கும் யாழ்ல எனக்கு ஷிஃபாவை தாண்டி துவா செய்யல, அவ்வளவு பொறுமையோட இருந்தாங்க. ஷிஃபாவை தாண்டி துவா செய்யல. எப்ப கல்பத்தோட ஆரம்பிச்சுட்டோ இப்பதான் கையேந்தி துவா செஞ்சாங்க. அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி அத்ர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், ரொம்ப பயங்கரமான ஒரு நோயனே புடிச்சிட்டு, யா அல்லாஹ் இரக்கம் காட்டுறவனுக்கு எல்லாம் நீ தான் இரக்கம் காட்டுறவன். யா இந்த வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லல, என்ன நோயை சோமாக்கன்னு சொல்லு சொன்னாங்க. யாழ்லாம் பயங்கரமான நோய் உண்டு யாழ்லாம், அதால பாதிக்கப்பட்டுட்டேன், இறக்கம் காட்டுறவனுக்கு எல்லாம் நீ தான் இறக்கம் காட்டுறவன் யாழ்லாம். இந்த வார்த்தை அல்லாஹ்பட்டு சென்ன உடனே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து சாதுடைய ஆயத், உருக்குல் பிரிஜ்லி, உங்களோட காலால பூமிக்கு அடிங்க. ஐயோ ஆதா முக்தஸலுன் பாரிது வ ஷராப், தண்ணி அப்படியே வெடிச்சு வெளியில வச்சு பூமியால சொன்னாங்க. அந்த குளிர்ந்த தண்ணீரை கொண்டு முழு உடம்புலையும் தடாம அல்லாஹ் தஆலா பூர்த்தியான ஷிஃபாவை கொடுத்தான். முந்தி ஈந்ததை விட அழகா கொடுத்துட்டான் அல்லாஹ். ஐத்தான் அந்த அதை வச்சுதான் உலமாக்கள் சொல்றாங்க, இந்த காலத்திலே நோய் வந்துட்டா, காய்ச்சல் வந்துட்டா குளிர்ந்த தண்ணீர்லயும் அல்லாஹ் ஷிஃபாவை வச்சுக்கிறான்னு தெரியும். ரொக்கஸ்மாரமா தான் தெரியுது. நாங்க இனி பெண்டோலுக்கும் அதீதுக்கும் செய்தானே ஆரம்பமாய்த்தானே. ஆனா வளமையான மருத்துவங்கள் தான் இது எல்லாம் குர்ஆன் சொல்லுது எங்களுக்கு. நல்லடியார்களே, அருமையானவர்களே, குளிர்ந்த தண்ணீரை கொண்டு ஷிஃபாவை கொடுக்குறான். வெளியே போய்த்து வாரா மனைவி ரஹீமா, ஒரு அழகான மனுஷன் உட்கார்ந்துட்டு. இவங்களுக்கு தெரியும் ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷ கால நோயாளியா தானே கண்டு, 18 வருஷ காலம் நோயாளியா பார்த்தவர் திடீர்னு அழகான மனுஷன் நீங்க போகல. அந்த மனுஷன் கிட்ட வந்து கேக்குறாங்க, சங்கடத்துக்கு மன்னிச்சுக்கோங்க, இந்த இடத்துல என்ன கணவன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயாளியா நான் கண்ணீங்களான்னு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தெளித்தான்,
திருச்சி சென்னா உன்னுடைய கணவன் நான் தான்டா சொன்னா நான் நம்பவே மாட்டேன். என்ன நீங்க இவ்வளவு அழகா ஈக்கிறீங்க, இந்த கணவன் அப்படி ஈக்கல, அவர் ஒரு நோயாளி, நான் அவரை தேடிட்டு வாரன். இந்த வார்த்தையை பாருங்க, அவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று விளங்கும். சொன்னாங்க மனைவி ரஹீமா, இந்த கணவன் ஐயூப் ஒரு மான் குட்டி தூக்கிட்டு போயிட்டோ தெரியாது. அப்ப யோசி எவ்வளவு பயங்கரமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க நோய். மான் குட்டியோடு தூக்கிட்டு போற அளவுதான் அவ்வளவு பயங்கரமான நோய். அந்த நேரத்துல சில ஆதாரங்களை சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறாங்க. அதுக்கு பின்னால் தான் மனைவி ரஹீமா ஏற்றுக்கொள்றாங்க, நீங்க தான் என்ன கணவன் என்று. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இடத்துல என்ன செல்ல வாரோம் என்றா, வாழ்க்கையில நாங்க நீங்க யோசிக்கிறது எப்படின்னா எங்களுக்கு தான் சோதனை வருவது. ஆனா எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களுடைய சரித்திரங்களை வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தா எவ்வளவு சோதனைக்கு முகம் கொடுத்துக்கிறான், எவ்வளவு பிரச்சனைக்கு முகம் கொடுத்துக்கிறான். ஆனா வாழ்க்கையில் ஈமானும் குறையல, இபாதத்தும் குறையல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கையில சோதனைக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரவே இல்லை. நான் மிம்பர்ல இருந்து சொல்றேன், எங்கட வாழ்க்கையில நிச்சயமா சோதனை ஈக்கும். மனைவியால சோதனை ஈக்கலாம், பிள்ளைகளால சோதனை ஈக்கலாம், குடும்பத்தால சோதனை ஈக்கலாம், உறவினர்களால சோதனை வரலாம். சில நேரத்துல தாய் தகப்பனால கூட நிம்மதி இல்லாம போகலாம். நல்ல முறையில பார்த்தாலும் உம்மை வாப்பவும் கல்புடைக்கிற மாதிரி நடக்கலாம். பொருளாதார சிக்கல் வரையிலும் வறுமை ஈக்கும், பிரச்சனை ஈக்கும், கடன் ஈக்கும், கவலை ஈக்கும், தனிமை வாட்டும். சில சந்தர்ப்பத்தில் உலக வாழ்க்கை அழுத்து போகும். நாங்க பேசாம வாழ்றதை விட கபருக்கு போரை நல்லமென்னு நினைக்கிற அளவுக்கு எங்கட வாழ்க்கையில சோதனை ஈக்கும் தான். ஆனா ஒரு நாளும் சோதனையை கொண்டு ஈமான கொடுக்கவான், ஈமான பறி கொடுக்கிறவான், தேவையில்லாத சிந்தனை எடுக்கவானும். அதுக்குதான் இஸ்லாம் சொல்லுது, வாழ்க்கையில சோதனையா ஷரியத்தை படிங்க. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமாருக்கு வந்த சோதனை அல்ல எங்களுக்கு வந்த சோதனை. கடைசியா வந்து சொல்லி முடிக்கிற, ஒரு நாளும் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை தாரை தாங்க இயலாத கஷ்டத்தை தாரல்ல. எந்த மனுஷனுக்கும் தாங்க இயலாத கஷ்டம் மாறல்ல. இந்த மரம் கொத்தி சொல்லுவாங்க, மரம் கொத்தி இது எல்லா மரத்தையும் கொத்தும். ஆனா வாழை மரம் கொத்தக்கூடிய சந்தர்ப்பத்துல அதனுடைய அழகு அதனுடைய சொண்டு பேத்து அதுக்குள்ள மாட்டிக்கொள்ளும். அப்ப கொஞ்சம் யோசிங்க, எல்லா மரத்தையும் கொத்துது, எவ்வளவு உறுதியான மரங்கள் எல்லாம் கொத்துது, ஆனா வாழை மரத்துக்கு சொண்டு மாட்டுது. நாங்க எல்லாம் எங்கட பார்வையில மாமரம் உறுதியான மரம், மத்த எல்லா மரங்களும், தென்னை மரம் உறுதியான மரம், வாழை மரம் ரொம்ப வீக்கான மரம் என்று நினைக்கிறோம். ஆனா எல்லா பலமான மரத்தையும் கொத்துது, வீக்கான வாழை மரத்துல மட்டும் மாட்டுது தெரியுமா? அதனுடைய அது எங்களுக்கு வெளிரங்கத்துல வீக் ஆயிருந்தாலும் அதனுடைய நார்கள் எல்லாம் ரொம்ப உறுதியா வச்சுக்கிறான். அது உள்ளுக்கு போய் இதை மாட்டினா திருப்பி வெளியே எடுக்கலாம். அவ்வளவுக்கு அதனுடைய நார் உறுதி சுட்டின் தான் பெரிய வாழை கொலைகளை கூட அந்த வாழை மரம் தாங்குது. நாங்க உறுதி என்று சொல்ற மாமரத்துல அந்த வாழை கொலை நல்லா தொங்க விட்டுகிறார். மாங்காய் அது கேளுமான ஒரு கனியத்தான் தொங்க விட்டுகிறார். ஏன்? அது உறுதி இல்லை. ஆனா வாழை மரத்துல பெரிய ஒரு கொலைய தொங்க போட்டிருக்கிறார். இதுல எங்களுக்கு என்ன படிப்பு என்ன தெரியுமா? ஒரு மரத்துக்கே தாங்க இயலாத ஒரு பாரத்தெல்லாம் கொடுக்கறா மனுஷன் எங்களுக்கு எல்லாம் தரவ போறான். அஷ்ரஃபுல் மக்லூகாத் குர்ஆன் சொல்லுதலா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்ஸா. ஒரு நாளும் தாங்க இயலாத பாரத்தை மனுஷனுக்கு எல்லாம் தாரல்ல. உங்களுக்கு ஏலும் தாங்கிறதுக்கு ஐசுட்டின் தான் தாரோம். ஈமானோட இஸ்லாத்தோட உறுதி ஆயிருந்தா வார பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை கண்ணியமிக்கோடு. அதனால வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், ஈமான கொடுக்கவானும். நபிமார்களுடைய வரலாறு பாருங்க, இஸ்லாம் சோதனையை கொண்டு என்ன சொல்லுது? சரியான முறையில் அந்த சோதனையை கொண்டு போகணுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு சோதனை வருவதோ அதை விட 2 மடங்கு அல்லாஹ் தஆலா சுகண்டியான வாழ்க்கை உலகத்துல வாழ வைப்பார். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.